ரகுராம், கவலையா இருக்கியா? இருக்கணும். மனசெல்லாம் பாரமா இருக்குமே. நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தோணுமே. மனசு வலிக்குதுல்ல. இப்படிதான் நான் இருக்கேன் இத்தனை வருஷமா. வலியோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ எனக்கு பண்ண துரோகத்தால எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம, குடும்பம், குழந்தை குட்டின்னு எதுவுமே இல்லாம இத்தனை வருஷமா தனி மரமா இருக்கேன். அப்ப என் வலி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. என்ன மாதிரியே உன் நிலைமையும் மாறும். உன் பொண்ணு, உன் பொண்டாட்டி, உன் குடும்பம்னு எல்லாருமே உன்னை விட்டு போய் நீ தனி ஆளா நிக்கணும். இந்த ஊரே உன் குடும்பம் மாதிரி இருக்கணும்னு பெருமையா பேசும்ல, அதே ஊர் ரகுராம் குடும்பம் மாதிரி இருந்திடவே கூடாதுன்னு உன் குடும்பத்தை உதாரணமா மாத்தோம். நான் மாத்த வைப்பேன். நீ யாருமே இல்லாம, நிம்மதி இல்லாம, ஒரு ஆண்டி மாதிரி தினமும் கோவில்ல வந்து உட்காருவேன். எத்தனை நாள் நான் என் வாழ்க்கையை நினைச்சு இந்த கோவில்ல வந்து உட்கார்ந்திருக்கேன்னு தெரியுமா? அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும். அனுபவிக்க வைப்பேன். நீ நினைக்கிறது எதுவுமே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது புவனேஸ்வரி. கார்த்திக் செத்துட்டான்னு ஒரு நாடகம் ஆடி என்னையும் என் மனைவியையும் பிரிக்க பார்த்தேன். அப்பவே உன்னை சும்மா விட்டுருக்க கூடாது. எனக்கு வந்த கோவத்துக்கு மொத்த குடும்பத்தையும் கொன்னு புதைச்சிருப்பேன். என் குடும்பத்து மேல இன்னொரு தப்பான பழி வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்பவும் உன் திமிர் உன்னை விட்டு போகலல்ல. உன் குடும்பம் நிம்மதியா இருக்காது. இங்க பார் புவனேஸ்வரி, என் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உன் வேலையை பாரு. இன்னொரு முறை இந்த மாதிரி வந்து பேசுன, நான் சும்மா இருக்க மாட்டேன். நல்லா இருக்கேன் அத்தை. வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, கொத்துக்கல்லாட்டா இருக்கேன். வீட்டுக்கு இப்பெல்லாம் நீங்க வர்றதே இல்ல. நான் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கேன். நீங்க யாரும் அந்த பக்கம் வர்றதே இல்லையே. அம்மா, மணி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு என்னடா குறைச்ச? ஏண்டா மணி இழைச்சு போயிட்ட? ஆமா, உன் பொண்டாட்டி ஒழுங்கா சமைச்சு போறது இல்லையாக்கும்? அம்மா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன இழைச்ச மாதிரி தான் தெரியும். அவ்வளவு பிரியம் என் அம்மாவுக்கு. என்ன பத்மா, சத்தமே இல்லாம நிக்கிற? மாமியார் காரி வந்திருக்கிற, வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியாக்கும்? ஏன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லத்த. நான் ஏன் அப்படி உங்களை நினைக்க போறேன்? என் புள்ள அழைச்சிட்டான், ஆனா நீ மட்டும் பெருத்துக்கிட்டே இருக்கடி. என்னடா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாயா கண்ணு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமாண்டா கண்ணு, எப்படி இருக்க? எப்ப வந்த? நல்லா இருக்கியா? போடா அந்த பக்கம். என்ன பாட்டி? பின்ன என்னடா, இந்த கிளவி இருக்கிற ஞாபகம் உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா இல்லையா? ஒரு போனாவது பண்ணியா? இல்ல பாட்டி, கடையில கொஞ்சம் வேலை அதிகம், அதான். ஆமா, வல்லாத வேலை. என்ற பேத்தி மாயாவை பாரு, அடிக்கடி போன போட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எதையாச்சும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு இருக்கிற பாசம் உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்காடா? அத்தை, உட்காருங்க. அம்மா நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாங்கண்ணே, இரு இரு. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் குடும்பத்தோட நம்ம ஊருக்கு வரணும்.
என்னத்த இப்ப திடீர்னு? ஒண்ணு இல்லப்பா, நம்ம ஊர் அம்மன் கோயில்ல அம்மனுக்கு சந்தன பூசை நடக்குது. ஆமா, அது இந்த மாசம் தானமா? ஆமாப்பா, எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன பாட்டி? அது ஒரு பூசை கண்ணு, சந்தன பூசுன்னு சொல்லுவாங்க. ஊரே திருவிழாவா கொண்டாடும். ரொம்ப விசேஷமா இருக்கும். நீ சொல்லி அதை நான் செஞ்சு முடிக்காம இருப்பனா? 2 பேரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் பாட்டி. பாட்டினா பாட்டி தான் என்ற பேத்திக்கு சந்தோஷத்தை பாத்தியா? இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தானே. போன போட்டு எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லுங்கன்னு ஐடியா கொடுத்தது நீ தானே. போன தடவை வந்தப்பவே இந்த டைம்ல ஊர்ல கோவில்ல விசேஷம் நடக்கும்னு நீங்க தான் சொன்னீங்க பாட்டி. அது ஞாபகம் வந்தது. அதான் உங்களை எல்லாரையும் கூப்பிட சொன்னேன். நீ ஏதோ காரணத்தோட தான் இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியும். ஆமா பாட்டி. தனா வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பெரியப்பா சந்தோஷமாவே இல்ல. என்னதான் அவருக்கு கோவம் இருந்தாலும் தனா இல்லாம மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுறாரு. ஆமாண்டி, ஆசையா வளர்த்த பொண்ண எந்த அப்பனாலதான் பிரிஞ்சிருக்க முடியும் சொல்லு பாக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற கேப்பும் அதிகமாயிட்டே போகுது. அத சரி பண்ணதான் இந்த ஐடியாவே நான் பண்ணேன். ஊருக்கு வந்து எல்லாரும் ஒன்னா இருந்தா தனாவும் பெரியப்பாவும் பாத்துப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசி பெரியப்பா மனசு மாறும்ல. அப்போ தனாவும் கதிரும் பழைய மாதிரி வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாத்தையும் சரியாதான் யோசிச்சிருக்க கண்ணு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ குழம்பாத. சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். போட்டான்னு வை.